ஆபிரகாம் வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடைய மேல்முறையீட்டு மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. 2 நீதிபதிகள், அதாவது ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கு விசாரணை வாத பிரதிவாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதில் தற்போது தமிழக அரசின் தரப்பினுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த வழக்குடைய பின்னணி பொறுத்தவரையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் வழக்கத்திற்கு மாறாக இதுவரை இத்தனை ஆண்டு காலமாக தீபம் ஏற்றி வந்த இடத்திற்கு மாறாக தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை மனு வைக்கப்பட்டது. அதில் ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அந்த உத்தரவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை. அதற்கு பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் அடுத்தடுத்து சட்ட நகர்வுகள் சென்ற நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு 2 நீதிபதி கொண்ட அமர்வில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். அதில் ஏடிஜிபி மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்தும் இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அரசு தரப்பில், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் மற்றும் மாநகர காவல் ஆணையர் தரப்பில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆகியோர் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக தமிழக அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் பொறுத்தவரையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டது தீபத்தூணே இல்லை, அது சர்வே தூண், அதாவது எல்லைக்கல் என்று சொல்லப்படக்கூடிய அது சர்வே தூண் தான் என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக 73 ஆண்டுகளாக தற்போது ஏற்றப்பட்டு வரக்கூடிய அதே இடத்தில் தான் அந்த முறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது என்றும், மாறாக இந்த பிரச்சனை என்பது 1994 தான் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டது. ஆனால் 73 ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அதை மாற்ற வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவு என்பது ஆகம விதிகளுக்கு எதிராக இருக்கிறது. அந்த முடிவை கோயில் நிர்வாகம் தான் எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசினுடைய தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் அது தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக்கும் என்றும், அதனால் அதில் பல்வேறு முரண்கள் இருப்பதாக, பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக தமிழக அரசு தரப்பு வாதங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கடந்த 2014ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு இது விவகாரம் நீதிமன்றத்துக்கு வந்த உடனேயாக அப்போது வழக்கமாக ஏற்றக்கூடிய அதே இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், மாறாக வேறு இடத்தில் ஏற்ற வேண்டாம் வருகிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், தற்போது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின்படி தீபம் அவர் எங்கு ஏற்ற சொன்னாரோ அந்த இடம் அது தீபத்தூணே இல்லை, அது சர்வேக்கல் என்று தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மனுவை பொறுத்தவரையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு, அதற்காக தாக்கல் செய்யப்பட்ட மனு பொறுத்தவரையில் நீதிபதி அதை ஒரு பொதுநல மனுவாக கருதி கொண்டிருக்கிறார். ஆனால் பொதுநல மனுவே கிடையாது என்று தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்படியாக தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் என்பது மிக தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.